திரேஸ்புர மீனவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கத்தாரில் தோஹாவில் ஃபிஷ் போட்டு, டூரிஸ்ட் போட்டு, இந்த மாதிரி போட்டுகள் வந்து சின்ன சின்ன வேலைகள் பணிகள் இருந்துச்சு அப்படின்னா, பெயிண்ட் அடிக்கிற வேலை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி லேத்தில் தான் மேலே ஏற்றி அந்த பணிகள் முடிஞ்சதுக்கப்புறம் கடலில் இறக்குவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி ஒரு மீன்பிடி போட்டு வந்து தொழிலுக்கு போயிட்டு வந்த போட்டு வந்து கடல்லேருந்து மேலே ஏற்ற போகிறாங்க. அந்த போட்டில் சின்ன சின்ன வேலைகள் இருக்கிறதுனால ஏற்ற போகிறாங்க. இன்றைக்கி அந்த போட்டுகளை எப்படி தூக்குறாங்க மேலே, இந்த க்ரெயின் மூலியமாக தான் தூக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம ஊரில் வந்து நம்ம விசைப்படகுகள் வந்து ஏதாச்சும் பெயிண்ட் அடிக்கிற வேலை இந்த மாதிரி வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா, இன்ஜின் வேலை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கீழே பலகை கொடுத்து க்ரெயின் மூலியமாக இழுப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய க்ரெயின் மூலியமாகவே அந்த போட்டை அப்படியே தூக்கிடுவாங்க. அந்த போட்டுக்கு எந்த சேதாரம் இல்லாமல் அழகாக ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் எப்படி தூக்குறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வந்து மீன்பிடி போட்டு. நம்ம ஊரில் வந்து தோணிகள் வந்து நிறைய நம்ம பார்த்துருப்போம். அந்த தோணி மாதிரி தான் இங்கே உள்ள மீன்பிடி போட்டுகளை வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், என்னடா இது மீன்பிடி போட்டா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம ஊரில் உள்ள போட்டுக்கும் இங்கே உள்ள போட்டுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மீன்பிடி போட்டு. ஆனால் இந்த போட்டு வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு போகிறது தான். 6 நாள் 7 நாள் கடல்லே தங்கியிருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி போட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த போட்டை ஃபுல்லாக உங்களை சுற்றி காட்டுறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வாங்க பார்க்கலாம். இந்த மீன்பிடி போட்டை இந்த க்ரெயின் மூலயமா எப்படி தூக்குறாங்க என்னன்னு நீங்களே பாருங்கள். ஒரு டேமேஜ் இல்லாமல் அழகான முறையில் எப்படி தூக்குறாங்கன்னு பாருங்கள். நம்ம ஊரில் வந்து மீன்பிடி போட்டை தூக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக மண் தான். நம்ம தூத்துக்குடி அதனால் வந்து கீழே பலகை கொடுத்து அண்டை கொடுத்து நம்ம க்ரெயின் மூலயமா தூக்குறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே அழகான முறையில் இவ்வளோ பெரிய க்ரெயினு அந்த போட்டை எப்படி தூக்கி பார்க்கிங்கில் கொண்டு போய், பார்க்கிங்னா அந்த போட்டுகள் வந்து எங்கே வேலை பார்க்க போகிறாங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் அழகான முறையில் இந்த மிஷினே கொண்டு போய் வச்சிரும். நீங்கள் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ப்ளூ ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் ஆப்ரேட்டர். அந்த போட்டுகளை வந்து எந்த இடத்துல வைக்கணுமோ கொண்டு போய் வச்சுருவாங்க. இங்கே போட்டுகள் வந்து வேலைகள் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அவங்களே கொண்டு போய் மேலே தூக்கி நிப்பாட்டிடுவாங்க. ரோப் மூலியமாக கீழே இறங்குது பாருங்க, தண்ணிக்குள்ளே இறங்குதா, இது மூலியமாக தான் ஆட்டோமேட்டிக்காக அதுவே போட்டுக்கு அடியில் போய் இந்த இடத்துல இந்த போட்டை தூக்கினா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த ரோப் நேராக அந்த இடத்துல போயிடும். போய் அழகான முறையில் தூக்குறாங்க பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆள் இருப்பாங்க. நினைக்காங்க பாருங்கள். எல்லாமே மெஷின் தான், ட்ரெயின் மூலமாக தான் கொடுக்குறாங்க. எத்தனை அடி போட்டுருந்தாலும் சரி இந்த ட்ரெயின் மூலமாக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கலாம் போய் ரோப்பு போடணும் அவசியம் இல்லை. மிஷின் மூலியமாகவே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடத்துல ரோப்பு போட்டால் போட்டு முடியும். இந்த இடத்துல கரெக்டாக ரோப்பு போய் லாக் ஆகிடும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், யாருமே தண்ணிக்குள்ளே இறங்கி போகிறாங்க.
ஏன்னா தரையில் எதுவுமே தட்டிடக்கூடாதனால எவ்வளோ தூரம் போட்டை மேலே கிளப்பணும் மேலே கிளப்புவாங்க. பார்க்கும்போது மேலே ஏறுறது. இவ்வளோ அழகா போட்டை கொண்டு வராங்க பாருங்க. ட்ரெயின் மூலியமா எந்த டேமேஜ் இல்லாமல் அழகா வருது. நம்ம எந்த இடத்துல அந்த போட்டை வைக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த இடத்துல கொண்டு போய் ட்ரெயினை கொண்டு போய் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடுவாங்க. பார்க்கும்போது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த போட்டுகளை பாருங்க, பார்க்கும்போதே இந்த போட்டுகளில் தூணில் நிறைய பார்த்துருக்கோம். இந்த மாதிரி தான் அழகான முறையில் செஞ்சுருப்பாங்க. மீன்பிடி போட்டுகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இந்த போட்லேயே 6 நாள் 7 நாள் கணக்கு முடிச்சுட்டு வருவாங்க. இந்த போட்டை இங்கே தான் நிப்பாட்ட போகிறாங்க. நிப்பாட்டி இந்த போட்டில் என்னென்ன வேலைகள் இருக்கோ அந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி கடலில் இறக்கிடுவாங்க. போட்டை நிப்பாட்டுறதுக்காண்டி இந்த கம்பெனி ஆள் போட்டுருக்காங்க. இவங்க தான் இந்த போட்டு கீழே இந்த போட்டு நிப்பாட்ட போகிறாங்க. போட்டை நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி இந்த போட்டில் வந்து நிறைய பாசிகள்லாம் அடியில் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நிப்பாட்டுவாங்க. இதை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த போட்டை ஸ்டாண்டர்டாக நிப்பாட்டுவாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி வித்தியாசமான விதமான போட்டுகள் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள்.